ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, ஆவிக்குரிய தகப்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் உங்களை பார்த்து சொன்னேன். நான் ஒரு குறிப்பை, ஒரு செய்தியை படித்தேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டமான 3 வேலைகள் எது என்று ஆராய்ச்சியாளர்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்த பொழுது, முதல் கடினமான வேலை என்பது அமெரிக்க தேசத்திற்கு அதிபதியாய் இருப்பது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய கடினமான வேலையிலே முதல் வேலை. இரண்டாவது மிகப்பெரிய கடினமான வேலை எது என்றால் ஒரு திருச்சபையின் ஊழியராய் இருப்பது. Praise the Lord. அப்படின்னா ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு என்பதை நீங்கள் நன்றாக யோசிக்க வேண்டும். ஊழியருக்கு சப்போர்ட் பண்ணவும், ஊழியரை ஜெபிக்கவும் சாத்தான் விடமாட்டான். ஏன்னா அவனுக்கு தேவை ஊழியம், ஊழியக்காரன். நான் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜெபிக்கும் போது சொன்னேன், ஒரு விசுவாசியை சாத்தான் விழ வைத்தால் அந்த ஒரு விசுவாசி தான் விழுவான். ஆனால் ஒரு ஊழியக்காரனை விட வைத்தால், சோர்வடைய வைத்தால், அவன் பின்னாடி நிற்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை சோர்வடைய வைக்க சாத்தானால முடியும். அதனாலே ஊழியர்களுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக, உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், குறைந்தபட்சம் நான் சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் சொன்னேன், 1/2 மணி நேரமாக நீங்கள் தினந்தோறும் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று. ஞாயிற்றுக்கிழமை அதிலே 15 நிமிஷம் கட் பண்ணிட்டு குறைந்தது 15 நிமிஷமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் பாஸ்டர் குறைப்பார்னு நினைக்காதீங்க, குறைந்தது 15 நிமிஷமாக நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நான் சொல்றேன், நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கிடைக்கிற வெற்றியை பார்க்கிலும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எந்த ஒரு திருச்சபையின் ஊழியரும் நன்றாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய் இருந்தால் மாத்திரம்தான் திருச்சபை விசுவாசிகள் ஆரோக்கியமாய், பலமாய் இருப்பார்கள். நான் சொன்னேன், ஒரு திருச்சபையின் தலை என்பது ஊழியக்காரன். தலை ஆரோக்கியமா இருந்தா தான் சரீரம் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனாலே ஊழியர்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள்.